யுபிஎஸ்சி, சிஎஸ்இ தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் நடத்த வேண்டும் என மக்களவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தி திமுக நோட்டீஸ் அளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். பால் முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது யுபிஎஸ்சி குடியுரிமை தேர்வுகள் தற்போது ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் மட்டுமே இந்த முதன்மை தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனை தமிழ் உள்ளிட்ட மொழிகளிலும் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். அதாவது யுபிஎஸ்சி, சிஎஸ்சி என்று அழைக்கப்படக்கூடிய யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டும் நடத்தப்படுவது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. இந்த தேர்வானது தமிழ் உள்ளிட்ட 8வது பட்டியலில் உள்ள பிற மொழிகளிலும் நடத்தப்பட வேண்டும் என்று தற்போது கனிமொழி எம்பி கோரிக்கை விடுத்திருக்கிறார். யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுகள் இந்த ஆண்டு மே 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை தற்போது நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கு திமுக சார்பாக கனிமொழி எம்பி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். முக்கிய பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த 4 நாள் விடுமுறைக்கு பிறகு இந்த நாடாளுமன்றம் தொடங்கும் நிலையில் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நீட் உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிப்பதற்காகவும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீட் முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும். அதே போன்று கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட ரயில் கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. அதே போன்று ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடன் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எப்படி ஒப்பந்தம் மேற்கொண்டன உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிக்க வேண்டும் என்றும் இன்று தொடங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த இருக்கின்றன. அதே நேரத்தில் மணிப்பூர் பட்ஜெட்டை நிறைவேற்றுவதற்கு தற்போது அரசு தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. வகுப்பு மசோதாவுக்கு எதிராக இன்று நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தை முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவித்திருக்கிறது. ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டமும் இன்று நடைபெற இருக்கிறது. இதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் அழைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே பரபரப்பான சூழ்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு இன்று நாடாளுமன்றம் மீண்டும் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் திமுக இந்த நோட்டீஸை தற்போது கொடுத்திருக்கிறது. அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.